அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண் கோச்சிங் சென்டர். இப்போ வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்ல இருந்து ஒரு மெமோரண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 2025 சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமை மெயின் அண்டு எலிஜிபிள் டெஸ்ட் அந்த எக்ஸாம் வந்து நாங்கள் ஒத்தி வைக்கிறோம். அதாவது தற்காலிகமாக நாங்கள் ஒத்தி வைக்கிறோம். கூடிய விரைவில் அதுக்கான டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. தி ரிவைஸ்டு டேட் வில் பி இன்ஃபார்ம்டு ஷார்ட்லி. அப்போ கூடிய விரைவில் உங்களுக்கு டேட்டோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. இது வந்து நீங்க வந்து இதை என்ன பண்ணா இப்போ நல்லா படிக்கிறவங்களுக்கும் இனிமே தான் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்றவங்களுக்குள்ள காம்படிஷன் ரொம்ப அதிகமாகும். அதாவது இப்போ ஒரு எக்ஸாமுக்குன்னு படிக்கிற அந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசம் இல்லைன்னா குறைஞ்சது ஒரு 4 மாசம், அவ்வளோதான். அதுக்கு மேல வந்து அந்த எக்ஸாமுக்காக படிக்கணும்னு அவங்களுடைய டைம் எல்லாம் அதிலே ஸ்பெண்ட் பண்ணிருந்தா அவங்களுடைய வாழ்க்கை ரன் ஆகிறதுக்கு கஷ்டம். எவ்வளோ காலத்துக்கு படிக்க முடியும்? கண்டினியூஸா அந்த எக்ஸாமை நோக்கி படிச்சுனே இருக்க முடியாது. அதாவது வரப்போற எக்ஸாமை நோக்கி படிக்கலாம். ஆனா இப்போ கால்பர் வந்தா பிறகு அந்த எக்ஸாமுக்குன்னே நல்லா ப்ரிப்பேரா உட்காந்து இந்த ஒரு 3 மாசம் ரொம்ப தீவிரமா எம்எல் எடுத்து எவ்வளோ பேர் நிறைய படிச்சுன்னு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் இது வந்து மன ரீதியா ஒரு விரக்தி ஏற்படும். நல்லா படிச்சுன்னு இப்போ நாளைக்கு எக்ஸாம் வச்சா அட்டன் பண்ணி கிளியர் பண்ற ஸ்டேஜ்ல இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப விரக்தியில இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை கொஞ்சம் கேர்லெஸ்ஸா படிச்சவங்க எல்லாருமே இந்த ஒரு டியூரேஷனை வந்து அட்வான்ஸா எடுத்துக்கிட்டு நல்லா ஒன்று ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு ஸ்டூடெண்டோடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, எக்ஸாம் எழுதுறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 மாசம் கேப் கிடைச்சா போதும், நான் அதில் ரொம்ப சின்சியரா உட்காந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த 2 மாசத்துக்குன்னே உட்காந்து சின்சியரா அப்போ படிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ வந்து நல்லா படிச்சவங்களுக்கும் கேர்லெஸ்ஸா படிச்சவங்களுக்கும் இப்போ போட்டி ரொம்ப அதிகமாயிடும். இதை வந்து எப்பயுமே ஒரு எக்ஸாம் டேட்டை சரியான விதத்துல கண்டக்ட் பண்ணி சரியான நேரத்துல நடந்துச்சுன்னா அவங்க ஸ்டூடெண்ட் இதுக்குன்னே உட்காந்து படிக்கிறவங்களுடைய ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் சக்சஸ் ஆவாங்க. இப்ப இது மாதிரி தள்ளி போறதுனால நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பாதிப்பாங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப இதுக்குன்னே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கல்ல, நீங்க இந்த ஒரு வாய்ப்பை நல்லா உங்களுக்குன்னு சாதகமா பயன்படுத்தி நீங்க அதை இன்னும் நல்லா ரிவிஷன் பண்ணணும். கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ அதை நோக்கி போகக்குள்ள அடுத்த டைம் எல்லாம் உங்களுக்கு தள்ளி போகாது. கரெக்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் நல்லா பயன்படுத்தி ரிவிஷனை அதிகப்படுத்துங்க. ஒன்றும் டைமிங் நீங்கள் படிக்கிற டைமிங்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்துங்க. கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து இப்போ போட்டியில் நடக்க போகுது. இப்போ இதை நல்லா யூஸ் பண்ணி நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. நிறைய படிங்க. நல்லா திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க. ஒரு விஷயத்த பார்த்த உடனே அடிச்சுட்டு வந்துடும், அது மாதிரி ரிவிஷன் பண்ணுங்க. இப்போ இதுல டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் டவுட் என்னன்னா, டிபார்ட்மெண்ட்டுக்கு சிலபஸ் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு லாவை தான் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டுருங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்குமே இவங்க வந்து சிலபஸ் பத்தின ஒரு அப்டேட் கொடுக்கல. தற்சமயத்துக்கு நாங்க சொன்ன ஒரு டேட்டை வந்து ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை சிலபஸ் பத்தின அப்டேட் இருந்திருந்தா அவங்க கண்டிப்பா இதில் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு லா கிடையாது, ஓப்பன் ப்ரொசீஜர் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த மெமோரண்டத்துல அவங்க சிலபஸ் பத்தின ஒரு விஷயத்த கொடுக்கல. அதனால நான் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு சொன்ன விஷயம்தான். இப்ப டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, 1 மணி நேரம் 1 hour நீங்க வந்து லாவை ஆல்ரெடி எல்லாருமே முடிச்சிருப்பீங்க. 1 hour வந்து லாவை கண்டிப்பா எல்லாருமே ரிவிஷன் பண்ணுங்க. 1 மணி நேரம் லாவை திரும்ப திரும்ப பாருங்க. ஒருவேளை சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் ஒரு மெமோரண்டத்துல அவங்க சிலபஸ் பத்தின எதனா ஒரு சேஞ்சஸ் கொடுத்தா அப்ப நம்ம நிறுத்திக்கலாம். இப்போதைக்கு சிலபஸ் பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாததுனால டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் முழுக்க முழுக்க ஒரு 1 hour லாவை கண்டிப்பா பார்க்கணும். அதே மாதிரி ஜிகே சைடு பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் உங்களுக்கு ஜிகே டெஸ்ட் ப்ராக்டிஸ் வைக்கிறோம். ஜிகே, சைக்காலஜி, இது எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. நல்லா பாருங்க, நிறைய கொஷின்ஸை போட்டு பாருங்க. இந்த ஒரு வாய்ப்பு, அதாவது இப்போ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு வாய்ப்பை நல்லா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து லாவை நல்லா படிச்சிருப்பீங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு சிலபஸ்ல எந்த மாற்றமும் இல்லை, நீங்க கண்டிப்பா 100% கண்டிப்பா பாஸ் பண்றீங்க. ஒருவேளை சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்க அதுலயும் 100% கண்டிப்பா பாஸ் பண்ணணும். போஸ்டிங் வாங்கிடணும். உங்களுக்கு முக்கியமே போஸ்டிங் தான். அதை விட்டுட்டு நீங்க வேற எதுக்குமே எய்ம் பண்ணக்கூடாது.
எனக்கு தேவை எடுக்க போற கால் பண்ற எடுக்க போற வேகன்சில நானும் ஒரு ஆள் அப்படின்னு கன்ஃபார்மா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய உறுதியை எந்த எக்ஸாம்லையும் நிலைப்பாட்டோட இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க தவறாதீங்க. இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டும் சரி ஓப்பனுக்கும் சரி, நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு லாவை கண்டக்ட் பண்ணி தான் இருக்கிறேன். நான் லாவை விடலை. ஓப்பனுக்கும் அதே மாதிரி ஜிகே எல்லாமே வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ ஸ்டாண்டர்ட் வைஸாக நாங்கள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவோம். இப்போ எங்களுடைய டெஸ்ட்டில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 7904182924. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்கள் எஸ்ஐக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுக்க இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். உங்களுக்கு நான் பிடிஎஃபாக தான் சென்ட் பண்ணுவேன். பிடிஎஃபாக வந்துடும். ஃபீஸும் ரொம்ப கம்மி தான். இப்போ எஸ்ஐக்கெல்லாம் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போதும், 1000 rupees மட்டும்தான் உங்களுக்கு ஃபீஸு. இதை நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது வந்து ஆல் தமிழ்நாடு காம்படிஷன். இதில் யார் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்க தான் வெற்றியாளர். இப்போ அதை நோக்கி தான் இப்போ நாங்கள் எல்லாருக்கும் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஒரு வாய்ப்பை, இந்த ஒரு மெமரண்டம் வந்ததை வச்சு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்க. எக்காரணம் கொண்டும் படிக்கிறதுல உங்களுக்கு அலட்சியம் இருக்கக்கூடாது. அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.